ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் த ஃபிக் ட்ரீ. இன்னைக்கு இந்த ஃபிக் ட்ரீயில் கேரட் ஆயில் எப்படி நாங்கள் பண்ணுறோங்கிற ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 250 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட ஆட் பண்ணுறதுக்காக டீஹைட்ரேட் பண்ண கேரட் பவுடர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பிஞ்ச் ஆஃப் குங்குமப்பூ சாஃப்ரான் நம்ம ஆட் பண்ணுவோம். அது கூட விட்டமின் இ கேப்சூல். இந்த நாலும் தான் ஆட் பண்ணி நம்ம இப்போ கேரட் ஆயில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். 250 ml செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆயிலில் ஜஸ்ட் அந்த லைட்டாக அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு ஆயில் ஹீட் ஆனால் போதும். டவுட் இருக்கலாம் உங்களுக்கு, நல்ல ஃப்ரெஷ்ஷான கேரட் வாங்கிட்டு வந்து அதை கிரேட் பண்ணி யூஸ் பண்ணியே நீங்கள் கேரட் ஆயில் பண்ணலாமே, ஏன் டீஹைட்ரேட் பவுடரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம அந்த மாதிரி கேரட்டை கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப கேரட்டில் இருக்க வாட்டர் வந்து அந்த ஆயிலை வந்து சிக்கு வாசம் அடிக்கிற மாதிரி பண்ணும். அது ஒரு 2 days 3 days நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, ஸ்டோர் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. அது ஆயிலை வந்து ஸ்பாயில் பண்ணிடும். இப்போ டீஹைட்ரேட் பவுடர்னா நம்ம கேரட்டில் இருக்க எல்லா வாட்டர் கண்டென்ட்டையுமே டீஹைட்ரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பவுடரை நம்ம யூஸ் பண்ணுறப்ப இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆயில் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஸோ அதனால தான் டீஹைட்ரேட் கேரட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். டீஹைட்ரேட்னா ஆக்சுவலாக நம்ம மிஷினில் வச்சு, அதாவது நிழலில் காய வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்களேன். மிஷினில் வச்சு நம்ம அதை காய வைக்கிறதுனால அந்த கேரட்டில் இருக்க வாட்டரை மட்டும் அப்சர்வ் பண்ணிடும். இதனால எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடு அதில் இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். திரும்பி நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணுறப்ப அது திரும்பியும் வாட்டரை அப்சர்வ் பண்ணி ரீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அதனால் வந்து டீஹைட்ரேட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இது வந்து கரெக்டு தானா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்தியான ஒரு இது தான். இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் டீஹைட்ரேட் ரிலேட்டடாக நிறைய வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லோவாக தான் வச்சுருக்கோம். அப்படியே அந்த பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பபிள்ஸ் லைட்டாக வர்றப்ப ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது ஆயிலுக்கு தேவையான கேரட் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். டீஹைட்ரேட்டில் என்ன அப்படின்னா, நம்ம 10 kg கேரட்டை டீஹைட்ரேட் பண்ணோன்னா நமக்கு வந்து 1 kg தான் கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணாவே திரும்பியும் அதை அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணி அதோட குவான்டிட்டி வந்து அந்த பவுடரோட குவான்டிட்டியை வந்து ஜாஸ்தி ஆயிரும் உங்களுக்கு. இது போட்ட உடனே அப்படியே லைட்டாக அந்த ஒரு பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்க. ஆமாம், நீங்கள் ஃபுல்லாகவே அனல் வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க. இதில் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணுறோம். இது போட்டு அந்த நுர வரதை நீங்கள் பார்க்குறீங்களா, லைட்டாக இப்படி வர அந்த டைமில் நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம போட்டிருந்த ஆக்சுவலாக அந்த கேரட் பவுடர் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. நம்ம போட்டிருந்த அந்த குங்குமப்பூவும் இதுல இருக்கு. இப்போ இது நல்லா கூல் ஆன உடனே இதுல நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஓவர் நைட் அப்படியே நம்ம விட்டுருவோம். இது நல்லா கூல் ஆகணும். இது கூல் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின் வந்து நல்ல கலர் வரதை நீங்கள் பார்ப்பீங்க. ரிங்கிள்ஸ் கம்மியாகும். நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்மளோட கேரட் ஆயில் வந்து இப்படி தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து 250 ml நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நம்மக்கிட்ட வேணும், எங்ககிட்ட வேணும்னா நீங்கள் கீழே இருக்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு. கேரட் ஆயிலும் பீட்ரூட் கேரட் ஆயிலும் சேர்ந்து காம்போ ஆஃபரில் 499 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த மந்த் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க.